85க்கு அப்புறம் இன்வென்ஷன் ஆஃப் லேப்ரோஸ்கோபி வந்ததுக்கு அப்புறம் கத்தியில வந்து அப்டமன் தெளிக்காம ஒரு சின்ன துளை, அதாவது ஒரு ஹோமாய்டு கோடன்னு சொல்றது. இட் இஸ் கால்ட் இலியோ சிக்மாய்டு நாட்டிங். ரெண்டுமே கேங்க்ரீனா இருக்கு. கேங்க்ரீன் மீன்ஸ் ஒரு மிட் நைட் ஒரு யங் லேடி வாஸ் brought from வால்பாறை. She was having very severe distension of abdomen, severe pain abdomen, பிபி கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. பட் ஹெல்த்தி உமன், ஒரு 30 to 35 இயர்ஸ் தான் இருக்கும். இப்போ அந்த நாளில் ஸ்கேன் எல்லாம் எமர்ஜென்சி கிடையாது. எல்லா கேஸுக்குமே போஸ்ட் ஆபரேட்டிவ் பிசியோதெரபி இஸ் அ மஸ்ட். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். அது பண்ணி பேஷண்டோட லைஃபே வந்து நீங்க மாடிஃபை பண்ணி தரீங்க. ரெண்டாவது வந்து இன்னும் பேஷண்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க, ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. அதெல்லாம் பண்ணத்தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வில் பி குட். காஃப் மசில் இஸ் கன்சிடர்ட் அஸ் பெரிஃபரல் ஹார்ட். நிறைய பேருக்கு வந்து காஃப் மசில போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்ல எப்படி வைக்கிறதுன்னு தெரியறது இல்லை. இட் ஷுட் பி kept in what optimal position officially you will be teaching all the patients. So the role is very crucial, very important. மாலை நேரத்துல உங்களோட பேசுறது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நல்ல நாளிலும் நம்மோடு கூட அருமையான சீனியர் ஜெனரல் சர்ஜன் டாக்டர் அப்துல் ஜலீல் சார் அவங்க இப்பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோடு கூட இணைந்திருக்கிறார்கள். சாரை குறித்து சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஜெனரல் சர்ஜன் கோயம்புத்தூர் பட்டணத்துல. ஸோ அது மட்டும் இல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல ஸோ he was as a head of the department in the department of general surgery. இன்னும் பல சர்ஜன்ஸை உருவாக்கினவர், ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸை பண்ணவர். இன்னும் சொல்ல போனா என்னுடைய டீச்சர்ஸ்னுடைய டீச்சர். ஸோ he had a vast experience in the field of general surgery. ஸோ இந்த நல்ல நேரத்திலும் சாரை உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷம் பண்றேன். சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஓ ஃபைன், நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மோட்டிவேஷன் எனக்கு. ஸோ சார், இன்னைக்கும் உங்களோட கூட கேட்கறதுக்கு எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ actually the people would like to talk to doctors, and moreover மக்களுக்கு எப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாலும் ரொம்ப நேரம் டாக்டர்ஸ்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஏன் அப்படின்னா டாக்டர்ஸ்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கணும், நிறைய வார்ட் ரவுண்ட்ஸ் இருக்கும். இன்னும் சர்ஜன்ஸ்க்கு, உங்களை மாதிரி சர்ஜன்ஸ்க்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடல், ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு நீங்க வாய்ப்பு தந்ததற்கு ஒரு பெரிய நன்றி சொல்றோம் சார். ஸோ இதன் மூலம் அநேகர் பயனடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இப்பொழுதும் உங்களை குறித்து நாங்கள் நன்கு அறிவோம். நீங்கள் பொது அறுவை சிகிச்சையாளராக பல ஆண்டுகள், சொல்ல போனால் நியர்லி மோர் தென் 4 decades, 40 ஆண்டுகளுக்கு மேலாக, 45 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் பணிபுரிந்து வருகிறீர்கள். ஆயிரக்கணக்கான சர்ஜரி நீங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். சார், நீங்க உங்களுடைய ஸ்டடீஸை நீங்க எப்போ நீங்க ஒரு எம்பிபிஎஸ், எப்ப நீங்க மெடிசன் ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்தீங்க, உங்களுடைய கல்வி எப்பொழுது ஆரம்பமானது, எங்க நீங்க படிச்சீங்க, ஸோ இதை குறித்து சற்று எங்களோடு கூட நீங்க ஷேர் பண்ண முடியுமா சார்? ஓ எஸ், கண்டிப்பா. நான் வந்துங்க, என்னுடைய சொந்த ஊர் வந்து பெருந்துறை. முதல்ல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்தது, இப்ப வந்து ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. ஆஃப்டர் டிஸ்ட்ரிக்ட் பைஃபர்கேஷன்லாம் வந்த பின்ன பெருந்துறையில வந்து கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல தான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அங்க படிச்சுட்டு 1962, 61, 62 ப்ரீ யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். 63வது வருஷம் 1963 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ணேன். 69ல் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 70ல் ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டு 1970 நவம்பர்லயே நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். பிரைமரி ஹெல்த் சென்டர் தாயம்பாளையம் நியர் தாராபுரம். அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் சென்டர் சிவகிரி, கொலாநல்லி, இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரிக்கு போனேன். அப்போ எங்களுக்கு 5 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிருந்தா 2 இயர்ஸ் தான் எம்எஸ் கோர்ஸ் கவர்மெண்ட்ல. 2 இயர்ஸ் எம்எஸ் கோர்ஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படித்தேன். எம்பிபிஎஸும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், எம்எஸ் ஜெனரல் சர்ஜரியும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். அது 77 to 79. 79 எம்எஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் திருப்பி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ரீஜாயின் பண்ணி ஐ ஹவ் ஒர்க் இன் மன்னார்குடி ஃபார் ஃபியூ மந்த்ஸ் டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அதுக்கப்புறம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அப்படியே ஒர்க் பண்ணேங்க. நான் ரிட்டையர் ஆனது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 2003 டிசம்பர் 31. ஸோ அங்கே முதல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்துட்டு அப்புறம் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக இருந்து ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆனேன். ஸோ ஐ ஹவ் a lot of connections with the younger surgeons. Many என்னுடைய பிஜிஸ் எங்கிட்ட பிஜி படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆயிட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க, அல்லது வந்து they are now working. ஃபார் எக்ஸாம்பிள் குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல thoracic surgeon was our student. குப்புசாமி ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் சர்ஜன் was our student. கேஎம்சிஹெச்ல ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் அவர் ஸ்டூடெண்ட். பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் கோயம்புத்தூர் கோவை மெடிக்கல் சென்டர்ல ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர். ஸோ அது வந்து பை ஏஜ் சீனியாரிட்டி எங்கிட்ட அப்போ படிச்சவங்க இப்போ பை வர்ச்சியூ ஆஃப் தர் சீனியாரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் they have come up very well in life. Yes. I'm very proud of them. They are all very nice people doing excellent job. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையாலுமே உங்களோட அந்த அனுபவத்தை நாங்கள் கேட்கும் பொழுது 1963ல நீங்க மெடிசன் நீங்க போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்க, 69ல முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய வயதை காட்டிலும் உங்களுடைய மருத்துவ அனுபவம் அதிகமானதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பல அனுபவம் மிக்க அறுவை சிகிச்சையாளர்கள் பிசிஷியன்ஸை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நோட்டபிள் பீப்புள்லாம் சொன்னீங்க. ஸோ எங்களுடைய ஆசிரியர்களும் கூட உங்களுடைய மாணவர்களா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ எப்படி சார் இவ்வளோ வருடங்கள் எப்படி ஒரு அறுவை சிகிச்சையாளராக இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நிறைய பேர் ஒரு 10 வருடம் ஒரு 15 வருஷம் வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபெடப் ஆயிடுறாங்க. ஆனா இத்தனை ஆண்டுகள் ஒரு அறுவை சிகிச்சையாளராக, குறிப்பாவே இந்த அறுவை சிகிச்சையாளர்களுக்கு ரொம்ப நேரம் அதிக கவனம் தேவை, ரொம்ப நேரம் நிக்கணும், அதுவும் நீங்களாம் 40 வருஷத்துக்கு மேல எப்படி உங்களால இந்த அளவு வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது சார்? I had a very good team of surgeons along with me. That gives motivation. Then cases எல்லாம் வர்றப்போ we have to discuss with the students. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பேஷண்ட் என்னன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு we have to treat. பேஷண்ட் கூட ட்ரீட் பண்றப்போ we have patients along with us. அவங்க கூடவே இருப்பாங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாரும் கூடவே இருக்கிறதுனால ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது எங்களுக்கு. யங் ஜெனரேஷன் கூட இருந்தாவே we get ஒரு பூஸ்ட் மாதிரி. we get energy from them. we get energy from them. பேட்டரி ரீசார்ஜிங் அவங்களுக்கு சொல்லி தரணும். நாங்க வந்து மிஸ்டேக் பண்ணாம லேர்ன் பண்ணணும். அதாவது நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை அவங்க கத்துக்கணும். ஸோ டபுள் காசியஸா இருக்கணும். நாங்க when we commit mistake, it will cost the life of the patient. அதே டைம்ல ஒரு ராங் எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. So definitely very very careful in diagnosing, in operating, treating the patient. Correct. So as a surgeon வந்து ஒரு மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி டயக்னோசிஸ்ல இருந்து அந்த சர்ஜரியை முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஹை லெவல் மானிட்டரிங் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் ஒரு சிறிய தவறு எதுவும் இழச்சிருச்சுன்னா அது மறுபடியும் சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமா இருக்கிறது ஒரு பெரிய கை கொடுக்கும் இல்லைங்களா சார்? உண்மைதான். டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சர்ஜன். இப்போ எங்களுக்கு அனஸ்தீசியா அனஸ்தட்டிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க பேஷண்ட் பெயின் இல்லாம படுக்க வச்சிருக்கு ட்ரீட் பண்றது அவர்தான். அண்ட் இஸ் giving guarantee for the life of the patient. When we are doing surgery, we don't bother about the patient's life, respiration, cardiac function எல்லாம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க முடியாது. We are keen on doing surgery.
அப்டமன்லயோ தோராக்ஸ்லயோ எங்கேயோ ஒரு பக்கம் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தான் வந்து தே ஆர் கீப்பிங் அலைவ் த பேஷண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அசிஸ்டன்ட், a good assistants will know what is the next step for the operation. அதே மாதிரி ஸ்க்ரப் நர்ஸ், ஓடி நர்ஸ், சீனோஸ், நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க அவங்க. சீனோஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து வெரி அலர்ட். அசிஸ்டன்ட் அலர்ட்டா இருப்பாங்க, வெரி குட் அசிஸ்டன்ட். அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அலர்ட்டா இருந்தா சர்ஜன் டீம் வந்து எல்லாமே சக்சஸ் தான். வெரி குட் அனஸ்தெடிஸ்ட். ஓகே ஓகே சார். அண்ட் யூஸ்வலி பிசிஷியன் லைஃப் விட சர்ஜன் லைஃப்ல வந்து தே வில் பி மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃப்ரீலி மிங்கிலிங் வித் ஆல் த டாக்டர்ஸ். அதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த சர்ஜன் டீம் ஒர்க்கா பண்ணிட்டே இருக்கிறது தான். எங்களுக்கு அதே பழக்கம் ஆயிடுது ஃப்ரம் த பிகினிங். ஒர்க்கிங் as a team, so team spirit. எக்ஸாக்ட்லி சார். ஸோ என்னோட ஓன் ஃபேமிலியில நான் பார்த்துருக்கேன், சிலர் ரொம்ப கஷ்டத்தை, ரொம்ப அவ்வளவுதான் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு சர்ஜரி, ஆனா சர்ஜரிலையும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப அந்த டாக்டர்ஸ் மேல நாங்க நம்பிக்கை வச்சோம். அந்த சர்ஜன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அதை செஞ்சு முடிச்சாங்க. 2-3 அனுபவங்களை என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல, அமங் மை ரிலேட்டிவ்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே சர்ஜன்ஸ்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பர்ஃபெக்ஷன், த குட் கோஆர்டினேட்டட் டீம் ஒர்க் இஸ் வெரி க்ரூஷியல் அப்படிங்கிறத கண்டிப்பா அது உண்மை சார். அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். சார், நீங்க உங்களுடைய அனுபவத்துல ரொம்ப சவாலான, ஒவ்வொரு சர்ஜன்ஸ்க்குமே வந்து சவால்களான காரியங்கள் கண்டிப்பா இருக்கு. நாங்க சிலர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, எங்க டாக்டர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் போது திகைச்சு போயிருக்காரு. ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, சர்ஜரி பண்ணும்போது இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இந்தந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் ஒரு வழியா நான் பர்ஃபெக்டா டாக்டர் வந்து செஞ்சு முடிச்சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்துல மிக சவால்களாய் அமைந்த ஒரு சில தருணங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? சர்ஜரிஸ். ஓ, கண்டிப்பா. ஆக்சுவலி when I was doing duty in Coimbatore Medical College, ஒரு midnight ஒரு young lady was brought from Valparai. She was having very severe distension of abdomen, severe pain abdomen, BP கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. பட் ஹெல்த்தி உமன், ஒரு 30 to 35 இயர்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த நாள்ல ஸ்கேன் எல்லாம் எமர்ஜென்சி கிடையாது. We had this happened during 80s. So emergency X-ray எடுத்து பார்த்துட்டு immediately we taken her to the operation theater. அனஸ்தீசியா கொடுத்துட்டு அப்டமன் ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஒரு பெரிய போர்ஷன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு பாதி போர்ஷன், சிக்மாய்டு கோலம்னு சொல்றது. இட் இஸ் கால்ட் இலியோ சிக்மாய்டு நாட்டிங். ரெண்டுமே கேங்க்ரீனா இருந்தது. கேங்க்ரீன் மீன்ஸ் நாட் வயபிள், செத்து போச்சு, டெத் ஆயிடுச்சு. It has to be removed from the patient. Otherwise, patient will go for peritonitis. Already in peritonitis, she will die due to septicemia. So, அந்த gangrenous portion முழுவதுமே கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் ஜாயின் பண்ணிட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்புறம் ப்ராப்பர் ட்ரைனேஜ் எல்லாமே வச்சுட்டு பேஷண்ட்டை we have recovered. But our post-operative period was very stormy for 2 or 3 days. We gave a lot of blood transfusion கொடுத்தோம். நல்ல வெரி ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த நாள்லயே வெரி ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் அப்போ கொஞ்சம் இருக்கிறதுல என்ன பெஸ்ட்டோ அதை கொடுத்துட்டு இருந்தோம். she survived. After 3-4 daysக்கு அப்புறம் தான் she became stable. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொரு ஒரு லேடி ஆஃப்டர் டெலிவரி, எமர்ஜென்சி டெலிவரி ஆயிட்டு யுட்ரஸ்ல ப்ளீடிங், ரொம்ப சிவியர் ப்ளீடிங் இருந்துட்டே இருந்தது. கைனிக் பிரசவம் பார்க்குற டாக்டர் வந்து அவங்கள ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஹிஸ்டெக்டமிக்கு பிளான் பண்றாங்க. அது உள்ளேயும் நிறைய ப்ளீடிங் இருந்தது. ஐ வாஸ் கால்ட் இன். போய் பார்த்துட்டா எங்க ப்ளீடிங் ஆகுதுன்னே தெரியாது. சோர்ஸ் ஆஃப் ப்ளீடிங் வந்து we are not able to identify. அப்புறம் இன்டர்னல் இலியக் ஆர்டரிங், ஒரு மேஜர் பிளட் வெசல் சப்ளையிங் பிளட் டு த யூட்ரஸ், அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை லைகேட் பண்ணிடுவோம். லைகேட் மீன்ஸ் சில்க்ல வந்து டை பண்ணிடுவோம். இட் வில் நாட் சப்ளை எனி பிளட் டு தி யூட்ரஸ். இட்ஸ் ஆல்சோ சப்ளையிங் பிளட் டு தி யூரினரி பிளாடர். 2 இன்டர்னல் இலியக் ஆர்டரியும் டை பண்ணா யூரினரி பிளாடரும் போயிடும்.
ஒரு சைடு மட்டும் டை பண்ணிட்டு விட்ட பிறகு ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அந்த லேடிக்கு ஹிஸ்டெக்டமி பண்ணி எமர்ஜென்சியா லைஃப் சேவ் பண்ணாங்க. ஐ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் த லேடி டாக்டர் ஹூ வாஸ் அட்டெண்டிங் த ஹிஸ்டெக்டமி. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஆஸ் எம்பிபிஎஸ்ஸா வந்து சிவகிரி பிஹெச்சில ஒர்க் பண்றப்போ ஒரு விவசாயி he was going on a bullock cart. சரிங்க சார். எப்படியே தவறி விழுந்துட்டாரு. வண்டி சக்கரம் முன்னாடியே விழுந்துட்டாரு. சக்கரம் ஒரு தலையில ஏறி இறங்கிடுச்சு. இந்த ஸ்கேல்ப் மீன்ஸ் ஸ்கின் ஆஃப் தி ஸ்கல் போன் அது கம்ப்ளீட்டா உறிஞ்சிருச்சு. பட் he was a very healthy man. நல்ல ஹெல்த்தி மேன், ரொபஸ்ட் மேன். he came, அவரை உடனே கூட்டிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வர he was கான்சியஸ், ஓரியன்டட், நல்லா பேசுறாரு. பட் ஸ்கேல்ப் ஒரு பக்கம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் போன் வந்து எக்ஸ்போஸ்ட், ஸ்கல் போன் அப்படியே பேக் போன் தெரியுது. அப்போ ஃபுல்லா மட்டு, டர்ட் இதெல்லாம் நீட்டா எல்லாம் வாஷ் பண்ணி சூச்சர் போட்டோம். பெரிய இன்ஜுரி. சூச்சர் போட்டுட்டு இதை ஸ்கின் வயபிளா பிழைக்குமானே எனக்கு டவுட் தான். I took the patient to Erode, about 25 to 30 kilometers away from my PHC for X-ray of the skull. எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அங்க வசதி இல்லை. 30 கிலோமீட்டர் போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு திரும்பி கொண்டு வந்து பேஷண்ட ட்ரீட் பண்ணி, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். இன்றைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்க்கும் பொழுது எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ எல்லாமே இருக்கு. அது வச்சு சில சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கே நியர்லி 30 kilometers they have to travel. எஸ், அது ஒரு காலம் 80s 70s 80s. So you were working in kind of impossible situations, am I right sir? Yes, definitely. Okay, yes sir. எப்படி நீங்க அதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு எக்ஸ்ரே வசதிக்குன்னா கூட அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும். சோ ஆஸ் அ சர்ஜனா எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தைரியம், இந்த பேஷண்டை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எப்படி உங்களுக்கு வரும்? அந்த டைம்ல ஐ வாஸ் ஒன்லி எம்பிபிஎஸ் தான். ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் எம்எஸ். எம்பிபிஎஸ் தான் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்றப்ப தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறப்போ நிறைய எமர்ஜென்சிஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம். எல்லாம் நிறைய ட்ரைனிங் இருக்கு எங்களுக்கு. ஸோ வாஸ்ட் எக்ஸ்போசர் இருந்தது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் போல்ட் இனஃப் டு சூச்சர் த வூண்ட். சூச்சர் பண்றதுக்கு நான் முடியலன்னா அந்த ப்ளீடிங்கோட பேஷண்ட் ஈரோடு 30 கிலோமீட்டர் அனுப்பிச்சா ப்ராபப்ளி டியூ டு ப்ளீடிங்கே அவர் இறந்து போயிருப்பார். They were very thankful and I was very happy. Yes, yes. So உங்களுடைய மருத்துவ கல்லூரிகள்ல நீங்க படிச்ச ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இந்த மருத்துவ கல்லூரிகள் அந்த நாட்கள்லயே உங்களுக்கு அதிகமான கல்வி அனுபவமும் அது மாத்திரம் இல்ல, ஒரு பிராக்டிக்கலா எல்லா பேஷண்ட்ஸையும் அட்டென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது இல்லைங்களா சார்? உண்மைதான். எஸ் எஸ் எஸ். ஓகே சார். சோ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு உங்களுடைய அனுபவங்களை கேட்கும் பொழுது. சோ இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் நம்ம அப்பா அம்மாலாம், ஏன்னா அவங்க பேரண்ட் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் இப்படிலாம் வந்திருக்காங்க. இன்னும் இன்றைக்கு இத உங்க இன்டர்வியூ பாக்குற யங் மெடிக்கல் டாக்டர்ஸ்களுக்கு இப்படிலாம் சர்ஜன்ஸ் வந்து இருந்திருக்காங்களா, இப்படிலாம் அவங்க கஷ்டப்பட்டு சர்ஜரி பண்ணிருக்காங்களா, இப்படிப்பட்ட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல. சோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார். சார் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் இப்ப உங்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் எவ்வளவோ மாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்துல. விசேஷமா பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது டெலிகிராம்லாம் அனுப்புவாங்க, அப்புறம் போன் வந்தது, அப்புறம் நான் கல்லூரி வந்த நாட்கள்ல செல்போன் அறிமுகப்படுத்தப்பட்டது, அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நிறைய அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், கம்ப்யூட்டர், இன்னும் நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அடைந்து விட்டது. சோ எப்படி சர்ஜிக்கல் ஃபீல்டுல 70s 80sல இருந்து இன்றைக்கு நம்ம 2024ல இருக்கோம். சோ எப்படிப்பட்ட பரிணாம மாற்றத்தை, எப்படிப்பட்ட டிரான்ஸ்பர்மேஷனை மருத்துவ உலகம், எஸ்பெஷலி இந்த ஃபீல்ட் ஆஃப் சர்ஜரி அடைஞ்சிருக்கு சார்? அதை ஷேர் பண்ண முடியுமா சார்? உண்மை, நான் படித்த காலத்திலும் நாங்க பிராக்டிஸ் பண்ற டைம்லும் ஆக்சுவலி வந்து we were doing surgery with knife. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்டிசெக்டமி பண்ணணும்னா வயிற்ற வந்து நைஃப்லயே கிழிச்சு சின்ன ஒரு துவாரம் மாதிரி போட்டு கிழிச்சு விட்டு அப்பண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் நாங்க அந்த மாதிரி 85 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரம் 70s 60s எல்லாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. 85க்கு அப்புறம் இன்வென்ஷன் ஆஃப் லேப்ரோஸ்கோபி வந்ததுக்கு அப்புறம் கத்தியில வந்து அப்டமன் கிழிக்காம
ஒரு சின்ன துளை, அதாவது ஒரு ஹோல் மாத்திரம் போட்டு அது வழியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாஸ் பண்ணி அது வழியாவே எல்லாம் உள்ள கேமரா அனுப்பிச்சு எல்லாமே பார்த்து இன்னும் மல்டிபிள் ஹோல்ஸ் 2 அல்லது 3 ஹோல்ஸ் போட்டுட்டு அது வழியா இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பிச்சு விட்டு லேப்ராஸ்கோப் வழியா சர்ஜரி பண்றது வந்துருச்சு. சர்ஜன் கை வந்து உள்ள போறது இல்ல, அவர் விரல் வந்து ஒரு உள்ள ஆர்கனை எதையும் டச் பண்றது இல்ல. ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூ த சர்ஜரி. பட் அதை ஆட்டி வைக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் சர்ஜன்ஸ் ஹேண்ட் ஃப்ரம் அவுட் சைட். இப்போ வந்து ரொபோட்டிக் சர்ஜரி வந்துடுச்சு. ரொபோட்டிக் சர்ஜரி மீன்ஸ் அந்த சர்ஜிக்கல் டூப்ஸ், ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து உள்ள போகுது. சர்ஜன் இஸ் சிட்டிங் இந்த ரொபோட்டிக் மாடியூல் அண்ட் தென் ஹி இஸ் ஆபரேட்டிங் ஒன்லி த மாடியூல். அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து உள்ள சர்ஜரி பண்ணி அது முடிச்சிருது. இன்னும் கொஞ்ச நாள்ல சர்ஜன் வில் சிட் அட் ஹோம் ஆர் எல்ஸ்வேர். ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்தப்புறம் 500 கிலோமீட்டருக்கு அந்தப்புறம் இருந்துட்டு ரொபோட்டிக் ஆர்ம்ல உள்ள உட்காந்துட்டு மாடியூல்ல ஈ வில் பி ஆபரேட்டிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க போட்டுட்டு இங்க வந்து சர்ஜரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல்லயே சர்ஜரி பண்ற டேஸ் வந்து நாட் ஃபார் அஹெட், இட் இஸ் நியரிங். சோ தட் இஸ் த இன்வென்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வந்து சூச்சரிங் டெக்னிக்லாம் நிறைய வந்துருச்சு. நாங்க முதல்ல கையில நூலு கோத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நைலான் வந்தது, அப்புறம் கேட்கெட் வந்தது, சில்க் வந்தது, ரோடின் வந்தது, இப்ப ஸ்டேப்லர் வந்துருச்சு. ஒரு சின்ன காயம் ஆனா கூட ஜஸ்ட் யூ கிளீன் த வூண்ட் அண்ட் தென் கிவ் a skin stapler. It does the work, uniting the skin. கட் ஸ்கின்னை வந்து சேர்த்து பிடிச்சிருது. நீங்க need not stitch anything. கைக்கு வேலை குறைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க இந்த ஓப்பன் சர்ஜரி குறித்து நீங்க சொன்னீங்க, இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி குறித்து பார்த்தோம். இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்ல நிறைய பயன்கள் இருக்கிறத பார்த்தோம். ஆனாலும் ஓப்பன் சர்ஜரிஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதையும் கேட்டிருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட இந்த புதிய நவீன லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்த பிறகு ஓப்பன் சர்ஜரிஸ் அவ்வளவுதான் முடிந்து விட்டதா, இன்னும் அதற்கு தேவை இருக்கா சார்? என்ன சார் இதை குறிச்சு என்ன சார் சொல்றீங்க? ஓப்பன் சர்ஜரி தேவை முடியவில்லை. அதாவது எல்லா பேஷண்ட்டுக்கும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ஏஜ்டு பீப்புள், சம் இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ்டு பீப்புள், ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு வந்து லேப்ரோஸ்கோபில ஹெர்னியா பண்றது கஷ்டம், அனஸ்தெசிஸ்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அனஸ்தீசியா கொடுத்தா அவங்களோட லைஃப் ரிஸ்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வி ஹாவ் டு டூ ஒன்லி ஓப்பன் சர்ஜரி. வேற சில கண்டிஷன்லயும் வந்து when the patient is unfit for GA or anesthetic unfit இருந்ததுன்னா ஹை ரிஸ்க் எடுத்துட்டு எய்தர் த்ரூ லோக்கல் அனஸ்தீசியா ஆர் ஸ்பைனல் அனஸ்தீசியா we have to do only open surgery. ஓப்பன் சர்ஜரியுடைய பீரியட் முடியவில்லை. Laparoscopic surgeon should be ready to do open surgery also at any time. He should be ready. So இன்றைக்கு லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் அவைகள் இன்றைக்கு அவைலபிளா இருந்தாலும் அதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸையும் ஓப்பன் சர்ஜரிஸினால் தான் பூர்த்தி செய்ய முடியும். இப்படிப்பட்ட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், பேஷண்ட்ஸால முடியாத அந்த அன்ஃபிட் சிச்சுவேஷன்ஸ், இப்படிப்பட்ட எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ்ல ஓப்பன் சர்ஜரிஸ் தான் இன்றைக்கும் கை கொடுக்குது இல்லைங்களா சார்? ஆமா, எஸ். ஓகே 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 சார், அப்படி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். எஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் கோவிட் டைம்ஸ் டெலி கன்சல்டேஷன் அப்படின்ட்டு ஒரு நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது. அதே மாதிரி மற்ற ஃபீல்ட்ல கூட நிறைய ஜூம் மீட்டிங்ஸ், அதே போல கூகுள் மீட்ல ஐடி ஃபீல்டு எல்லா ஃபீல்ட்லயும் மீட்டிங்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி டெலி ரீஹாபிலிட்டேஷன் நாங்க ஆஸ் அ பிசியோதெரபிஸ்டா நாங்க வந்து டெலி ரீஹாபிலிட்டேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆஃப்டர் கோவிட். ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இந்த ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இனி வர நாட்கள்ல, அதுவும் நீங்க சொல்றது மிக தொலைவுல இல்ல, ரொம்ப அருகாமையில அந்த நாட்கள் இருக்கு. ரிமோட்டான இடத்துல சர்ஜன்ஸ் வந்துட்டு அந்த ரோபோட்டிக் டிவைசஸ் மூலியமா சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறது மெய்சில் இருக்க வைக்குது சார். இப்ப ஆக்சுவலி நீங்க உங்க வீட்ல இருந்து பேசுறீங்க, நான் என் வீட்ல இருந்து பேசுறேன். பட் ரெண்டு பேரும் நேர் ஆப்போசிட்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. Yes. You are talking, I am listening. And I am talking, you are listening.
and Yes. both of us are seeing each one. Yes, அதே yes. மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரியும் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துட்டு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுவாரு மாடியூல் உள்ள உட்காந்துட்டு, Correct. இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் ஆயிடும். Wow, wow, wow. அந்த காலம் வந்தா நல்லா இருக்கும். Yes, sir. Yes, sir. சார் இந்த ரோபோட்டிக் சர்ஜரிஸ் நாங்க பார்த்தோம், ஓப்பன் சர்ஜரிஸை விட லேப்ராஸ்கோபிக் சர்ஜரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வந்து ஆகும். ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்ப குறைவானதா இருக்கும். அதே போல இன்சிஷன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ லேப்ராஸ்கோபிக்கு ஓடு கம்பேர் பண்ணும்பொழுது இப்ப இந்த ரோபோட்டிக் சர்ஜரிஸ் எல்லாம் வந்திருக்கு. இது எப்படி சார் இன்னும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களா? அதாவது மக்களுக்கு சுகத்தை தருவதில் இந்த இன்ஜுரிஸ், அதே மாதிரி பர்ஃபெக்ஷன், ப்ரிசிஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துறாங்க. ஹை ப்ரிசிஷனா வந்திருக்கும் அப்படின்ட்டு அதை குறிச்சு சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி நாங்க கையில சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி பண்றப்போ we cannot put our eyes inside the abdominal cavity. Yes. We are seeing from outside. Yes. ஒரு 3 to 4 feet or 3 feet away from the patient's abdomen. நாங்க Yes. கண்ணில் பார்த்துட்டு எங்க கையில ஆப்ரேட் பண்றோம். ஸோ Yes. எங்களுக்கு கண்ணுக்கு அவ்வளவுதான் முடியும், எங்க கை அவ்வளவுதான் போக முடியும். பட் லேப்ராஸ்கோபி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேப்ராஸ்கோபிக் லென்ஸ் கேமரா அது உள்ளே போயிடுது. போயிட்டு இட் கோஸ் நியர் தி டிசீஸ்ட் ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குன்னா கால் பிளாடர் டிசீஸ், இட் கோஸ் வெரி நியர் த கால் பிளாடர். அண்ட் தென் அந்த பிக்சர் எடுத்து இம்மீடியட்டா அந்த மானிட்டர்ல வி ஆர் ஏபிள் டு சி வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த கால் பிளாடர். நேச்சரா நம்ம பாக்குறத விட திஸ் இஸ் 20 டைம்ஸ் மல்டிபிள் பெருசாவும் இருக்கு, அதே டைம்ல வந்து மோர் ப்ரிசைஸாவும் இருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா இப்ப ரோபோட்டிக்ல வந்துடுச்சு. ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு 360 டிகிரி உள்ள போகும். நம்ம கை அந்த அளவுக்கு உள்ள போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிட்னிக்கு பின்னாடி நம்ம கையை கொண்டு போய் எடுத்து சர்ஜரி பண்றது ப்ராக்டிகலி மே பி வெரி வெரி டிஃபிகல்ட். பட் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வில் கோ பிஹைண்ட் த கிட்னி, ஆன் த சைட் ஆஃப் த கிட்னி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிட்னி, எங்க வேணாலும் போகும். அது வந்து 3-4 ஜாயிண்ட் இருக்கிறதுனால இட் கேன் பி மேனிபுலேட்டட். சோ இருக்கோ அந்த இடத்துக்கு ப்ரிசைஸா போயிட்டு வேணுங்கிற அளவுக்கு என்ன சர்ஜரி செய்யணும் சர்ஜன் அங்க நினைக்கிறாரோ மாடியூல்ல இருந்துட்டு அந்த அளவுக்கு பண்ண முடியும். வெரி ப்ரிசைஸ். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கேன்சர் அண்ட் அந்த மாதிரி மலிக்னன்ட் கேசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப மருத்துவ வளர்ச்சிகளும் இன்னும் அறுவை சிகிச்சை தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இன்னும் நீங்க சொன்ன மாதிரி the days are not so ahead, so the medicine is evolving so fast. சரி, இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி நான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். நான் பிசியோதெரபிஸ்டா இருக்கேன். ஸோ எங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஆனாலும் சில சப்ஜெக்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. லைக் பயோமெக்கானிக்ஸ், அதே மாதிரி எக்ஸசைஸ் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் அ சர்ஜன், ஒரு சர்ஜனுக்கு இந்த மருத்துவ சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இந்த மருத்துவ சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அப்படின்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்க? மருத்துவத்துல ஆக்சுவலி உங்களுடைய ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அக்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்ட் பைபாஸ் பேஷண்ட் ஒரு 1 வீக் ஒரு பெட்ல இருக்காரு. ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங், அவர் வந்து பிரீத் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவருக்கு செஸ்ட் பெயின்னால பிரீத் பண்ண முடியாது. ஏன்னா ரிப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. லங்ஸ்ல நிறைய ஃப்ளூயிட் கலந்துருக்கும். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். அது பண்ணி பேஷண்டோட லைஃபே வந்து நீங்க மாடிஃபை பண்ணி தரீங்க. ரெண்டாவது வந்து இன்னும் பேஷண்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. அதெல்லாம் பண்ணத்தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வில் பி குட். காஃப் மசில் இஸ் கன்சிடர்ட் அஸ் பெரிஃபரல் ஹார்ட். நிறைய பேருக்கு வந்து காஃப் மசில போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்ல எப்படி வைக்கிறதுன்னு தெரியறது இல்லை. இட் ஷுட் பி kept in what optimal position அப்படின்னு சொல்லி you will be teaching all the patients. So your role is very crucial, very important. எல்லா கேஸுக்குமே போஸ்ட் ஆபரேட்டிவ் பிசியோதெரபி இஸ் a must. And I will advise all the young generation to walk at least a minimum distance every day so that Yes, they yes. keep their lower limbs fit condition. Yes. நடக்கணும். நடந்தாதான் வந்து நமக்கு லைஃபே வந்து கடைசி வரைக்கும் நடந்து
வாழ்க்கையை முடிக்கணும். எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு எண்டு வரப்போகுது. நடக்காமயே பெட்ல இருந்து வாழ்க்கை முடியறதை விட நடந்து கடைசி வரைக்கும் இருந்து வாழ்க்கை ஓரளவுக்கு சரியாகிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யங் ஜெனரேஷன் இப்போ டிவி போன் எல்லாம் வந்த பிறகு தே ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிவி இடியட் பாக்ஸ் ஆர் தே ஆர் சீயிங் ஆல்வேஸ் த மொபைல் போன். தேவையில்லாதெல்லாம் நிறைய பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சு போச்சு. அவுட்டோர் கேம்ஸ்ல இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மட்டும்தான் விளையாடுறாங்க. நாம அதை பாக்குறோம். கிரிக்கெட் அது உட்காந்துட்டு தானே நம்ம பாக்குறோம். மணிக்கணக்கா 3 hours உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம். தே ஆர் ஆக்டிவ்லி பிளேயிங். ஸோ எவ்ரிபடி ஷுட் ட்ரை டு மூவ். ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் ஒரு டேல நாம நடக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஒதுக்கணும். குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். லைஃப்ல தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப அருமையான ஒரு அறிவுரையை தந்தீங்க சார் பொதுமக்களுக்கு. அதாவது என்னன்னா, அன்றாடம் உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியம். எக்ஸசைசஸ் முக்கியம். உடல் அசைவுகள் அவர்கள் ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம்ட்டு. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மெக்கனைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்லயே பார்க்கும்பொழுது நிறைய மெஷினரிஸ் இருக்கு. ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கும் ஒரு மெஷின் இருக்கு. வாஷிங் மெஷின் இருக்கு, பைக் இருக்கு, கார் இருக்கு. ஸோ நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். கடைசியாக ஒரு கேள்வி. ஒரு மூத்த அறுவை சிகிச்சையாளராக நீங்கள் இன்றைய இளம் மருத்துவர்களுக்கு, எமர்ஜிங் சர்ஜன்ஸ்க்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள் சார்? I will advise my junior colleagues like they are like my children. Yes. Sound surgical anatomy knowledge, sound anatomy knowledge, and good training and fitness in life, body fitness. அவங்களும் நிறைய நடக்கணும். அப்டேட்டிங் இன் லைஃப், நிறைய புது புது இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப்ல வந்துட்டே இருக்கு. சர்ஜரிலேயே அதே மாதிரி எவ்ரிடே வந்துட்டு இருக்கு. அந்த கீப் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ். தென் பி வெரி பொலைட் அண்ட் தென் வாட் யூ கால், ரொம்ப கன்சிடரேட்டா இருக்கணும் பேஷண்ட் கூட. நாங்க எங்க லைஃப்ல முடிஞ்ச வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம். கம்பேர் பண்ணல. அதாவது ரெக்வெஸ்ட் தம் டு பி மோர் கன்சிடரேட், பொலைட் டு தி பேஷண்ட்ஸ். அண்ட் என்ன ட்ரீட்மெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஓப்பனா சொல்லி புரிய வச்சு செய்யணும். இப்ப கேன்சர் சர்ஜரினா நான் நிறைய கேன்சர் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஃபேமிலியோட முதல் ரெக்வஸ்டே, சார் அவர்கிட்ட கேன்சர்னு சொல்லாதீங்க. ஸ்டொமக்ல கேன்சர் இருக்கு, லேடிக்கு வேற பிரஸ்ட்ல கேன்சர் இருக்கு, அவங்களுக்கு சொல்லாதீங்க. சொல்லாம எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? கன்சர்ன் ஃபார்ம் த பேஷண்ட் ஹேஸ் டு சைன். ஸோ அதை கொஞ்சம் புரியற மாதிரி, ரொம்ப பெரிய ஆபத்து இல்லாத மாதிரி தான் நாங்க சொல்லுவோம். சிம்பிள் தான், இது செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. அப்புறம் அதுக்கப்புறம் 1-2 இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படி சொல்லிதான் நிறைய கேன்சர் ஆப்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஒத்துக்குவாங்க. சிம்பிள் ஆப்ரேஷன் சொல்றப்போ ஒத்துக்குவாங்க. ஏன்னா மயக்க மருந்து கொடுத்து தான் செய்ய போறோம். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். பேஷண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் அண்டர்கோயிங், என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பண்ண போறாங்கன்னு தெரியணும் அவங்களுக்கு. வேற யங் சர்ஜன்ஸுக்கு they are all doing very well, நல்லா பண்றாங்க, நிறைய கத்துக்கிறாங்க. இன்னும் நிறைய நல்ல சர்ஜன்ஸ் they will do more good work to the society. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த நேர்காணல்ல பங்கு பெற்று எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுடைய மிகுந்த நீண்ட அனுபவமிக்க வார்த்தைகள் மூலம், உங்களுடைய அனுபவங்கள் மூலம் எங்களுக்கு பதில் தந்திருக்கிறீங்க. மெய்யாகவே உங்களுடைய பதில்களும், உங்களுடைய அனுபவங்களும், உங்களுடைய வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும், இன்றைய மருத்துவர்களுக்கும், மக்களுக்கும் பெரிய நன்மையாக இருக்கும், ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதுல சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுளையும், இன்னும் உங்களுடைய அறிவுரைகளை இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சென்று சேர்ந்து அவர்கள் மூலம் பயனடையணும்னு உங்களை வாழ்த்தி, இந்த நேரத்திலே எங்களோடு கூட பங்கு பெற்று எங்களுக்கு இந்த நேர்காணல்ல எங்களோடு கூட பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நன்றி ஜான். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த பேட்டியில பேசினதுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார்.